each one of you in the mighty name of our Lord and Savior Jesus Christ. So let's bow down our heads and look up to Heavenly Father. நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். வார்த்தையின் வேலைக்கு நம்முடைய இருதயங்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம். அன்பு கிருபையுள்ள எங்கள் பரமத்தாகவே நாம் துதிக்கிறோம், கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தாவை ஆண்டவர் ஆவியானவர் சொல்கிறதை காதுலவன் கேட்க கடவன் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட எங்கள் காதுகளை நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். தாப்பனே, Lord, we turn our ears to hear your word today, Lord. And as we hear the word, Lord, let your Holy Spirit talk to us, Lord. And help us to understand the secrets in this book. Understand this book and apply it in our lives, Lord. இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை உபயோகப்படுத்தவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இப்ப நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். So we've been meditating from the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்திலிருந்து நாம் கடந்த வாரங்களாக நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். So we covered chapter 1 and then last week we covered the first church in Revelation chapter 2. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்திலே உள்ள முதல் சபை, எபேசு சபை, அதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலும் நாம் அடுத்த சபை, so we're going to continue meditating from this chapter 2, 2வது அதிகாரத்திலிருந்து நாம் இந்த வாரம் சிமிர்னா என்று சொல்லப்பட்டதான அந்த சபையை குறித்து நாம் தியானித்திருக்கோம். We're going to read about the church of in சிமிர்னா சபைக்கு எழுதப்பட்ட காரியங்களை இந்த நேரத்திலே நாம் வாசிக்க போகிறோம். ஆகவே ரெவலேஷன், turn with me to Revelation chapter 2 and verses 8 to 11. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 8 to 11 வரை இந்த நேரத்திலே நாம் வாசிக்க போகிறோம். So the slides, you can see the verses being played, but if you have your Bible, you can turn it may to that particular passage. அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனம் இவ்விதமாக சொல்கிறது: சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். It says in English, it says, unto the church, unto the angel of the church in Smyrna write, the words of the first and the last who died and came to life. I know your tribulation and your poverty, but you are rich, and the slander of those who say that they are Jews and are not, but are a synagogue of Satan. Do not fear what you are about to suffer. Behold, the devil is about to throw some of you into prison, that you may be tested, and for 10 days you will have tribulation. Be faithful unto death, and I will give you the crown of life. He who has an ear, let him hear what the Spirit says to the churches. The one who conquers will not be hurt by the second death. So once again, we'll start with the map of where the city is. And the பட்டணம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். சொன்னா கடந்த வாரத்தில் இந்த மேப்பை நம்ம பார்த்தோம். So those who were here last week, we saw the 7 churches located in this map. So Smyrna, so it's right there above Ephesus. So last week we saw Ephesus was a port city, and the letters would come to Ephesus, and it will go from Ephesus to the various churches. Now it's in horseshoe. ஒரு horseshoe போன்ற ஒரு வடிவிலே அந்த பட்டணங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. 7 சபைகள் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். 7 சபைகளும் அந்த இடத்துல அது குறிக்கப்பட்டிருக்க நாம் பார்க்கலாம். And this Smyrna, this is the next one, very close to Ephesus. எபேசு சபைக்கு, எபேசு பட்டணத்திற்கு மிகவும் அருகிலே இருந்த இந்த ஒரு பட்டணம். So even now, this city exists. The city of Smyrna is now called Izmir. If you go to Turkey, there are multiple cities. Istanbul is the biggest city, the capital. But this is the 3rd biggest city. 3வது பெரிய நகரம். டர்க்கியில் இருக்கிற ஒரு பெரிய modern city. So I think this is the modern city. It's a very seaport city. It's by the sea, and it's very bustling seaport. மிகவும் ஒரு பிஸியான ஒரு துறைமுகமாக அந்த துறைமுகம் இருக்கிறது. Because it's the closest seaport to Europe. ஐரோப்பிய தேசத்திற்கு மிகவும் அருகால இருக்கிற ஒரு துறைமுகமாக அது இருக்கிறபடினாலே it's a very beautiful city. It's a very beautiful city with a nice tropical climate. And like all season flowers, like எல்லா நேரங்களிலும் அங்கே பூக்கள் நல்லா பூத்து குலுங்கக்கூடியதாக நல்ல ஒரு அருமையான ஒரு வெதராக அங்கே இருக்கக்கூடியதான ஒரு பட்டணம். இந்த சிமிர்னா என்று சொல்லப்பட்டதான அந்த பட்டணம்.
And where does the name come from? Smyrna, the name comes actually in ancient Greek, the name means myrrh. M-Y-R-R-H. வெள்ளைப்போளம், தமிழில் வெள்ளைப்போளம் என்று சொல்லுவோம். That's what the name means, because that particular port city, the port was used to export this spice to Middle East and Egypt. Egypt, when the kings, they would die, they would embalm their bodies using this spice, myrrh. So it was a very popular city and it brought in a lot of wealth into the city. அந்த பட்டணத்திற்கு அதனால மிகுந்த வருவாய் வந்து கொண்டிருந்தது. இப்போ நம்ம மெட்ராஸ், பாம்பே, இது போன்ற போர்ட் சிட்டிஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா lot of revenue, like comes through this export and import. And here, this city, even from ancient times, the spice that they were exporting from there, it was bringing them a lot of wealth. It was a very rich city. Spice was exported around the world. அங்கிருந்து எல்லா இடங்களுக்கும் அங்கிருந்து அவங்க ஏற்றுமதி செய்வாங்க. To Babylon and like from various parts of the world, to Egypt and places like that. So it has a very rich history. It was established as a Greek colony, ஒரு கிரேக்க நகரமாக அது உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1000 BC. 1000 BC it was formed as a Greek colony. But then in 600, it was destroyed. 600 BC. கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பட்டணம் அழிக்கப்பட்டது. It was a great city, Greek city, but it was destroyed by a king. And then Alexander the Great in 290 BC, he comes and rebuilds the city. It was just an ordinary city before that, but Alexander the Great, he came and he put a lot of effort. மிகுந்த பிரயாசப்பட்ட அந்த அலெக்சாண்டர் தி கிரேட் வந்து அந்த பட்டணத்தை ஒரு அந்த காலத்துல இருந்த ஒரு மாடர்ன் சிட்டியாக அதை மாற்றினார். மிக பெரிய பெரிய ஸ்டேடியம்ஸ், just like Ephesus, we saw last week. And I think there are some pictures too. The previous slide, I think, or there are some big columns, like big buildings. So they had very, the King Alexander the Great, he transformed the city into a modern city at that time. Like he built a lot of stadiums, a lot of roads, and a lot of palaces and castles and things like that, and the city still exists. இந்த நாட்களிலும் கூட அந்த பட்டணம் இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நகரத்திலே, அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்திலே அங்கே கிறிஸ்தவமும் அங்கே ஆரம்பிக்கிறது. Christianity also started to spread in that city. We don't know how it started, but historians say that it's probably Apostle Paul, because he came to Ephesus. எபேசு சபைக்கு அவர் அடிக்கடி அங்கே வருகிறார். Last week we saw that, in his missionary journey, the letters that he wrote to them and the visits that he made there. And this city was only like 40 or 60 miles away from Ephesus. எபேசிலிருந்து இந்த சிமிர்னா என்று சொல்லப்பட்டதான பட்டணம், it was very close. So probably it was Apostle Paul, though it was not mentioned in Acts or anywhere else, Apostle Paul இந்த பட்டணத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்திருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார். But the thing is, Christians were there. Christians, like they were mostly from Jews, and யூதராய் இருந்தவர்கள் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். Then there were also some Roman citizens, because we need to know this background, because when we see what kind of persecution that they were having, what kind of rejection they were facing in the society, we need to understand their background. How did Christianity start, and who believed in Christ first, and who became Christians first, and why they were rejected, why they were undergoing persecution and things like that. So when we, even in the first few weeks, முதல் சில வாரங்களிலே நாம் பார்த்தோம், the Roman சாம்ராஜ்யம், they were asking everyone to worship Caesar as the king, and people who refused, even John, he was exiled because of that. And even this city was going through a lot of persecution. So that's what we're going to see today. The church in Smyrna, they had the Jewish background, and they also had a bishop called Polycarp. I don't know if you have heard about him. He died as a martyr. அங்கே அவர் ரத்த சாட்சியாக மரித்தார். அங்கே அவர் பிஷப்பாக இருக்கிறார். There was a very small amount of Christians there, and they had church, and he was the pastor there. He was the bishop there, and he refused to worship Caesar, and they took him to a public place, and they tied him to a stick, and they burnt him. அவரை அங்கே நெருப்பு வைத்து தீயினாலே அவர் சாகும்படியாக அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அங்கே சரித்திர ஆராய்ச்சி. There's a book called Martyrdom of Polycarp. It's an ancient manuscript, which they discovered, and it's about 100 AD after Christ. It was written, and if you read that manuscript, you can see how he was tortured and how he was persecuted, how he died. So the city was going through a lot of persecution. So, but the key thing here is the verse that we are going to read. இந்த நாளிலே நாம் வாசிக்கிற வசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. That city which was
like it was burned down, it was destroyed in 600 BC, and then it was rebuilt by Alexander the Great. And so one of the poets, அங்க இருந்த ஒரு புலவர், அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, like there were a lot of poets. This city was very famous for its arts and culture and and music and things like that, and even poetry. So one of the poets, what he said was, like அந்த இதை நீங்க அந்த இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். So what he said was, we belong to a city that was once dead, and now our city has come back to life. So that was the actual lyrics of that song, of the poem that he wrote. We were a city, we belong to a city that was once dead, and now our city has come back to life. So the people are so proud about their city. Like that, our city, like even though it was destroyed, even though it was, dead, now it's come back to life. அது ஒரு மரித்து அது இப்பொழுது உயிரோடு இருக்கிற ஒரு பட்டணமாக அது இருக்கிறது என்று சொல்லி அந்த பட்டணத்தார் மிகவும் மகிழ்ச்சியாக அவர்கள் இருந்தார்கள். தங்கள் பட்டணத்தை குறித்து அவர்கள் மிகவும் களி கூர்ந்தார்கள். ஆகவேதான் இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரும் சொல்கிறார், நானும் மரித்தேன், ஆனாலும் என்ன செய்கிறேன், மரித்திருந்து நான் பிழைத்தவருமாய் இருக்கிறேன். மரித்து நான் பிழைத்தவராய் இருக்கிற சிமிர்னா சபைக்கு அவர் சொல்கிறார். இதே நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்துல 17வது வசனம், Revelation chapter 1 and verse number 17, we see the same phrase, I am the Alpha and the Omega. அந்த 17வது வசனம், நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கலாம். The same thing is repeated here. Like we said last week, ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் எழுதும் பொழுது தன்னை குறித்து ஒரு கேரக்டரிஸ்டிக் அங்கே சொல்வார். எபேசு சபைக்கு அவர் எழுதும் பொழுது அங்கேயே நாம் பார்க்கலாம், வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் விளக்குகளின் மத்தியில உலாவிக் கொண்டு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இங்க சொல்கிறார், மரித்திருந்து முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. So he's just identifying one of these characteristics. I am dead, I died, but I came to life. I am the first and the last. நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், நான் மரித்திருந்து நான் பிழைத்தவருமாய் நான் இருக்கிறேன். உலகத்தில் பல்வேறு மார்க்கங்கள் இருந்தாலும் பல்வேறு மதங்கள் இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரமே மரித்தவர்களிலிருந்து அவர் எழுந்த ஒரு தேவன். மரித்த தேவனை நாம் ஆராய்ச்சி கிடையாது, உயிரோடு இருக்கிற தேவனை நாம் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். We are worshiping a risen God, a resurrected God, God who lives today. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு தேவனை நாம் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் மிகவும் பாக்கியம் உள்ள ஒரு ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அந்த மரித்து உயிர்த்த அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிமிர்னா சபையை பார்த்து அவர் சொல்கிற காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். What is he telling to the Smyrna church and what are we as a church going to learn from that? அதிலிருந்து நாம் எதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்? முதலாவதாக அவர் என்ன சொல்கிறார்? உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். First and foremost, he knows us. He knows us. நம்ம அறிந்திருக்கிற ஒரு தேவன். கடந்த வாரம் எபேசு சபையை குறித்து பார்க்கும்பொழுது அங்கேயும் அவர் சொல்கிறார், நான் அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசங்களை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன். இங்கே சிமிர்னா சபையை பார்த்து சொல்கிறார், he is telling the Smyrna church, I know. He knows us. It's a great privilege that the Heavenly Father, our Lord Jesus Christ, He knows us. He knows each and every one of us. And last week we saw that He knows our deeds. நம்முடைய கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறார், அதை கவனிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எபேசியர்ல நாம் வாசிக்கிறோம், எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம், நாம் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துவினாலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய செய்கையாய் நாம் இருக்கிறோம். We are His workmanship created in Christ Jesus for good works. கிரியைகள் இல்லாத விசுவாசம் அது செத்ததா இருக்குது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Faith without good works is dead. And so we need to glorify God through our deeds, through our actions, not just words. வார்த்தையினால் மாத்திரமல்ல, நம்முடைய கிரியைகளினாலே செய்கைகளினாலே நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை தான் நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இந்த வாரம் அதை தொடர்ந்து உபத்திரவம். கர்த்தர் எதை பார்க்கிறார்? உபத்திரவத்தை அவர் பார்க்கிறார். He sees our tribulation. He knows our tribulation. And this church, among the 7 churches, அங்கே இருந்த அந்த வெளிப்படுத்தலில் நாம் வாசிக்கிற இந்த 7 சபைகளிலே இந்த சபை தான் மிகவும் பாடுகள் வழியாக உபத்திரவங்கள் வழியாக சென்ற சபையாக இருந்தது. It was the most persecuted one. It was going through severe tribulation. And God knows that. கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். God did not promise that He will remove the tribulation from the church. சபையிலிருந்து உபத்திரவத்தை நான் எடுத்து போடுவேன் என்று சொல்லி தேவன் இந்த இடத்துல சொல்லவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன். I know your tribulations, the tribulations that you are going through. That's the comfort that we can have. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு ஆறுதல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரே இப்படியாக அவர் உபத்திரவத்துக்குள்ளாக அவர் கடந்து சென்றார்.
அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரத்திலே அவர் எல்லாராலும் மனுஷராலே அசட்டை பண்ணப்பட்டவராய் அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் அவர் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். He was despised and rejected by men, a man of sorrows and acquainted with grief, and as one from whom men hide their faces, and he was despised and we esteemed him not. There was nobody there to support Jesus. He walked through that pain of rejection. அவர் அந்த அசட்டை பண்ணப்பட்டவராய், புறக்கணிக்கப்பட்டவராய், நிந்திக்கப்பட்டவராய் காணப்பட்டார். அங்கே சிமிர்னா சபையில இருந்த ஜனங்களும் அப்படிப்பட்டவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் விசுவாசத்தின் நிமித்தமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற அந்த விசுவாசத்தின் நிமித்தமாய் தங்கள் உறவினர்களாலே, தங்கள் நண்பர்களாலே அவர்கள் வெறுக்கப்பட்டார்கள். They were ignored, they were rejected, they were despised by their family, their friends, because of their faith in Christ Jesus. Because of their faith they were rejected. And Christ says, I know your rejection. Christ knows the rejection. கிறிஸ்து அவர்களுடைய அசட்டை பண்ணப்பட்டதை அவர் அறிந்திருந்தார். அவர்கள் நிந்திக்கப்பட்டதை அவர்கள் அறிந்திருந்தார். அவர்களுடைய உபத்திரவத்தை தேவன் அறிந்திருந்தார். Sometimes we may also go through this kind of persecution in our lives. When we stand for Christ, கிறிஸ்துவுக்காக நாம் நிற்கும் பொழுது, when we follow righteousness in our lives, நம்முடைய வாழ்க்கையில நாம் நீதி நியாயங்களை நாம் செய்யும்படியாக நாம் நிற்கும் பொழுது அநேக வேளைகளிலே நாம் இப்படிப்பட்டதான உபத்திரவங்கள் வழியாய் நாம் கடந்து செல்ல நேரிடும். We might go through this kind of rejection. Friends might reject us, they might despise us. But we must stand for Christ. நாம் கிறிஸ்துவுக்காக நாம் நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். He knows that. He knows the rejection that we go through. Some of you maybe have gone through in your lives. Especially when you are converted from other faith to the Christian faith. You might have faced this rejection from your family, from your friends. But Jesus knows that. கிறிஸ்து அதை அறிந்திருக்கிறார். அடுத்ததாக தேவன் எதை அறிந்திருக்கிறார்? கிரியை அறிந்திருக்கிறார், உபத்திரவத்தை அறிந்திருக்கிறார். God knows your deeds and the tribulation that you go through, but he also knows the poverty. This particular church, they were very poor because of their faith. அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாய் அவர்கள் தரித்திரத்திலே அவர்கள் இருந்ததை நாம் பார்க்கலாம். Many of them, once they became Christians, the Jews and the Romans, they would not employ them. அவர்களை வேலையிலிருந்து அவங்க தூக்கி விடுவார்கள். If they were running a business, they would not do any business with the believers. Believers they were not employed. விசுவாசிகள் அங்கே எந்த வேலையும் அவர்களுக்கு கிடைக்காது, ஈஸியா கிடைக்காது. அவங்க ஒதுக்கப்பட்டவர்களாய், சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே, வெறுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They were rejected. But Jesus here tells them, even though people reject you, even though you are in poverty, you are very rich. நீ ஐஸ்வரியவானாய் நீ இருக்கிறார். என்ன சொன்னால் கிறிஸ்துவுக்குள் நாம் ஐஸ்வரியவான்கள். இந்த உலகம் நம்மை ஒருவேளை தரித்திரமா பார்க்கலாம். The world might see us as poor, but spiritually we are very rich. We have a wealthy father. ஒரு ஐஸ்வரியமுள்ள ஒரு தேவன் நமக்கு உண்டு. He is very abundant. He is very rich in his grace. எபேசியரை நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 1:7 அவர் கிருபையிலே அவர் ஐஸ்வரியமுள்ளவர். He is rich in his graces. He is rich in his mercies. இரக்கத்தில் அவர் ஐஸ்வரியமுள்ளவர். அவர் விசுவாசத்திலே அவர் ஐஸ்வரியமுள்ளவர். அவர் மகிமையிலே அவர் ஐஸ்வரியமுள்ளவர். He is rich in glory. He is rich in faith. He is rich in mercies. And we have such a loving Father, who is so rich in everything. So we need to be rich in faith. If you see the early church, ஆதி திருச்சபையை நீங்க பார்க்கும் பொழுது, many of them went through such losses. அப்படிப்பட்ட இழப்புகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். எபிரேயர்ல நாம் வாசிக்கலாம். Hebrews chapter 10 from verses 30 to 1 எபிரேயர் 10வது அதிகாரம் 32 இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா, it was written at a time, in 70 AD. கிறிஸ்துவுக்கு பிறகு 70வது ஆண்டிலே அந்த எபிரேயர் புத்தகம் எழுதப்பட்டது. It was written to encourage the early church. ஆதி திருச்சபையை உற்சாகப்படுத்தும்படியாக அது எழுதப்பட்டது. அந்த இதத்தை நம்ம வாசித்தோம் சொன்னா அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். If you have your Bible, you can turn and read it in English as well, but I'm going to read it in Tamil. அந்த வசனம் விதமா சொல்கிறது, முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10:32 இருந்து, முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே, நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபிப்பதுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீர்கள். You gave up, all your wealth. You accepted the confiscation of your property because you knew that you yourselves had
better and everlasting possessions. These worldly possessions that we have, it's not going to last forever. We are not going to carry anything with us. But there is a wealth, there is a richness that God has reserved for us, is prepared for us. And here the Hebrews, he says that, you accepted the confiscation of your property. உங்கள் ஆஸ்திகளை நீங்கள் கொள்ளையிட கொடுத்தீர்கள். They would go to church and come back, their houses would be looted. Their businesses would be looted. அவங்க சபைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க, வந்து பார்த்தா வீட்டில் ஒன்றும் இருக்காது, அவங்க பிஸ்னஸில் ஒன்றும் இருக்காது. எவ்ரிதிங் would have been looted. Because they are believers, they are Christians. அவங்க விசுவாசிகள், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால அவர்கள் கொள்ளையிட கொடுத்தார்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். So these were the times of trouble, the tribulations that the early church was going through, and even Smyrna was going through that. Smyrna சபையும் அப்படிப்பட்டதான உபத்திரவங்கள் வழியாய் அவர்கள் கடந்து சென்றார்கள். உபத்திரவங்கள் வழியாக first rejection, and then the poverty that they were going through. Nobody would hire them. அவங்களை யாரும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. Are you a Roman? Are you a Jew? Because the Roman government was accepting Jews because it was an ancient religion. அது ஆதியிலே இருந்த ஒரு மார்க்கமாக இருந்தது. அப்படின்னா யூத மார்க்கத்திற்கு அவங்க ஓகே சொன்னாங்க. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு நோ. They said, Jesus, who is this Jesus? கிறிஸ்துவ என்றால் யார்? இயேசு என்றால் யார்? அவரை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு வேலை கிடையாது. There's no job for them. No one would hire them because they are following Jesus Christ. And they were in poverty. அவர்கள் தரித்திரத்தில் அவங்க இருந்தாங்க. இன்றைக்கும் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். Maybe we are wealthy in this world. இந்த உலக பிரகாரமாய் நம்ம ஆஸ்திகள் உடையவர்களாய் நாம் இருக்கலாம், நல்ல வேலைகள் உள்ளவர்களாய் நாம் இருக்கலாம், வருமானம் உள்ளவர்களாய் நாம் இருக்கலாம். We might have good wealth, good income, everything. But spiritually how we are. ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே நாம் ஐஸ்வர்யவான்களாய் நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் நாம் ஐஸ்வர்யமுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? Are we rich in Christ? Are we rich in the knowledge of Christ? Doing the will of Christ, கிறிஸ்துவுடைய சித்தத்தின்படி செய்வது, கிறிஸ்துவின்படி வழிகளின்படி வாழ்வது, இதிலே நாம் ஐஸ்வர்யமுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் நீ தரித்திரனாய் நீ இருக்கிறாய் என்று சொல்லி இந்த இடத்துல அங்கே கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய தரித்திரத்தை தேவன் பார்க்கிறார், ஆவிக்குரிய தரித்திரத்தை தேவன் கவனிக்கிறார், அதை அறிந்திருக்கிறார். God knows our spiritual poverty. So we need to build up our spiritual wealth. இந்த ஆவிக்குரிய ஆஸ்திகளை நாம் கட்டுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனை இன்னும் அதிகமாக நாம் தேடணும். We need to seek the Lord because the time is very near. We need to seek the Lord even more. கர்த்தரை இன்னும் ஊக்கமாய் நாம் தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக தேவன் எதை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த தூஷணத்தை அறிந்திருக்கிறார். God knows the slander. தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். And people would slander these people. And who would slander? தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் அவர்கள் இருக்கிறார்கள். So they were also Jews in that city. யூதர்களும் அங்கே இருக்கிறார்கள். But they were also persecuting the Christians. அங்கே விசுவாசிகளை, கிறிஸ்தவர்களை அங்கே யூதர்களும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை குறித்து தவறான காரியங்கள், all false accusations against them. They would go and complain to the Roman officials, ரோமான அதிகாரிகளுக்கு அங்கே போய் இவர்களை குறித்து தவறான காரியங்களை அவர்கள் சொல்லுவாங்க. இவங்க இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க. They were treated like third class citizens. ஒரு மூன்றாம் தர குடிமக்களை போல அங்கே ட்ரீட் பண்ணப்பட்டாங்க. Many of you know about the story in Pakistan recently, like I think some 10 or 15 years back. A lady, there was just a domestic dispute. அங்கே இரண்டு பெண்களுக்கு இடையே, ஒரு கிறிஸ்தவ பெண், ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு பெண், அவர்களுக்கு நடுவில் ஒரு சண்டை வருது. Some cloyed சண்டை, some common argument in the street about something, some normal fight. You know what they did? They accused this lady of blasphemy. அவள் தூஷணம் சொன்னாள் என்று சொல்லி, அவங்க அல்லாஹ்க்கு அகைன்ஸ்டா விரோதமாக தூஷணம் சொன்னாள் என்று சொல்லி அங்கே அவளுக்கு விரோதமாக அவங்க பொய்யா ஒரு குற்றச்சாட்டை அங்கே வைத்தாங்க. பொய் சாட்சிகள் அங்கே நிறுத்தப்பட்டது. They brought in false witnesses. And this lady was sentenced to die. அந்த சகோதரியை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி அங்கே நீதிமன்றம் சொல்லிவிட்டது. Many governments tried. அநேக அரசாங்கங்கள் முயற்சி செய்தது. For many years it dragged on. அநேக ஆண்டுகள் கடந்து சென்றது. They were treated like, even now Pakistan, if you see some of the documentaries, now the Christians there, not only in Pakistan but many other countries, now people are going through this kind of life.
இப்படிப்பட்ட பாடுகள் வழியாய், உபத்திரவங்கள் வழியாய், தூஷணங்கள் வழியாய் அவர்கள் கடந்து செல்கிறார். ஆனால் தேவன் சொல்கிறார், எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். I know everything. Maybe in even here, maybe you are going through some blasphemy in your life, some slander because of your faith. உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாய், கிறிஸ்துவின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாய், அநேக வேலைகளில் உங்கள் வேலை இடங்களிலோ அல்லது குடும்பங்களிலோ அல்லது சுற்றத்தாரின் மத்தியிலோ, even among your relatives or family or friends or workplace, maybe you might go through some kind of slander. But the Lord says, I know everything. I know. And this is coming from the synagogue. These men are a synagogue of Satan. That doesn't mean that, like they had a synagogue there for Satan. But the Lord is calling, no, these are not my people. The Jews, who are there, like they are not actual Jews. அவர்கள் யூதர் அல்லாதவர்கள், யூதராய் இருந்தும் தங்களை யூதர் என்று சொல்லியும் அவர்கள் யூதராய் இராமல், they say that they are Jews, but they are not. They belong to Satan. அவர்கள் சாத்தானின் கூட்டமாய் அவர்கள் இருக்கிறார்கள். சாத்தானின் கூட்டமாய் அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் எல்லாத்தையும் அவர் கவனிக்கிற ஒரு தேவனாக இருக்க, உங்களை குறித்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் அவர் கவனிக்கிற ஒரு தேவனாக இருக்க. He knows everything that is being said about you. Whatever they speak against you, God knows. Many times because of ministry, sometimes if you don't align with some of their doctrines or some of their things, people might slander you. God knows that too. கர்த்தர் அதையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக தேவன் என்ன சொல்கிறார்? அந்த சிமிர்னா சபைக்கு அவர் சொல்கிற ஒரு காரியம், He encourages us. First He knows us, அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அடுத்ததாக அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். He encourages us. And we read verse number 10, 10வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. He says in verse number 10, do not fear what you are about to suffer. The Lord doesn't even say, you are already going through some suffering, but there is something even more worse coming. நீ படப்போகிற பாடுகள், it's a future tense. We are about to suffer. Do not fear. God is preparing the church. He was preparing the Smyrna church for the struggles, for the challenges, for the sufferings that they are going to face in the coming days. வரப்போகிற நாட்களிலே இன்னும் பாடுகள் வரப்போகிறது. Because that was just the beginning. அதுதான் ஆரம்பம். Because the church went through almost 300 years of persecution. 300 ஆண்டுகள். Almost until Constantine became a Christian. Constantine என்று சொல்லப்பட்டதான ரோம சக்கரவர்த்தி அவன் கிறிஸ்தவராக மாறும் வரைக்கும் the different kings came and went. பற்பல ராஜாக்கள் வந்தார்கள் போனார்கள். But everybody's one common thing that they had was they were persecuting Christians. All across Roman Empire. எல்லா ரோம சாம்ராஜ்யம் எல்லா இடங்களிலும் வாழ்கிற விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள், உபத்திரவங்கள் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள். The Lord was telling Smyrna, this is நீ படப்போகிற பாடுகள். The sufferings you are about to suffer. But do not fear. Because you are the true people of God. ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் உண்மையான தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். You are the true people of God, not the Jews. Because they are saying that they are Jews, but they are not. They belong to Satan and you belong to me. நீங்கள் என்னுடைய ஜனமாக இருக்கிறீர்கள். You are the true people of God. So do not be afraid. The Smyrna believers, Smyrna சபையை சேர்ந்தவர்கள், they were going to be put in prison. And the Lord says that, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். It was all devil. Even though it was the Roman officials who would be putting them into prisons, but it was all instigated by devil. அங்கே பிசாசானவன் உங்களை காவலில் அவன் போடுவான். The Holy Spirit was telling the church, be prepared, be ready. Some of you will be put into prison. உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். For 10 days you will have tribulation. Some of us might think 10 days, just 10 days, just 1 week and 3 days. No, it doesn't mean that. The 10 days actually means for some time. Remember the numbers, நம்ம முதல் வாரத்தில் the numbers in the book of Revelation, it's very symbolic. அது ஒரு அடையாளமாக அது இருக்கிறது. நம்மளே சொல்லுவோம், when we tell our children, don't do this, don't do this, don't do this. We would have told them probably 10 or 15 times. But they keep doing the same thing. நம்ம என்ன சொல்லுவோம்? 1000 ஆயிட்டு சொல்லியாச்சு. We told you 1000 times. Have we told them 1000 times? No, we would have probably told them only 5 or 6 times. But what that means is, I have told you so many times. அதான் நம்ம மீன் பண்றது. நம்ம சொல்லுவோம் 1000 வாட்டி சொல்லிட்டேன். And anytime we call somebody, 5 நிமிஷத்துல நான் வந்துட்டேன். They'll say, if you call somebody, they're not there on 5 minutes. I'll say, 5 minutes I'll be there. But they'll come after 50 minutes. But what they meant was, I'll come very shortly.
No, that's what they meant. It doesn't mean that they're going to come in 5 minutes. They come in their own time. Right? So this is also symbolic. 10 நாட்கள் நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள். Remember Daniel time, Daniel book, the book of Daniel. We see that number, right? This is number 10. What will Daniel say to that, the king's official? ராஜாவின் பிரதானி கிட்ட தானியேல் என்ன சொல்வான்? 10 நாட்கள் எங்களை சோதித்து பாரும். Test us for 10 days. Give us only vegetables. Give us only dal. பருப்பு முதலான காய்கறிகள் இங்கே கொடுத்து பாரு. 10 நாட்கள் எங்களை சோதித்து பாரு. அப்படின்னா கொஞ்ச நாள் எங்களை சோதித்து பாருங்க. It was just a normal language that they were using those days. So இவர் 10 நாட்கள் உபத்திரவப்படுங்கன்னா there is கொஞ்ச காலம் நீங்க உபத்திரவப்படுவீங்க. That's what the Lord meant. It does not mean just exactly 10 days and on the 11th day you'll be released. No, it was not like that. For some time, and that sometime ended up actually for almost 300 years. அந்த 300 ஆண்டுகள் அந்த உபத்திரவத்தில் அவங்க இருந்தாங்க. கொஞ்ச நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள், 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கலாம். Some people say, like this 10 numbers, the number of days 10 actually, it represents the 10 kings, 10 emperors, or 10 ராஜாக்கள். கிறிஸ்துவுக்கு பிறகு the right from the first king, to the 10th person until Constantine came, there were actually 10 kings, 10 different kings, Nero and the various other names that are there in the history books. There were 10 kings who ruled the Roman government. அந்த 10 ராஜாக்களும் அங்கே கிறிஸ்தவர்களை அவர்கள் துன்பப்படுத்தினார்கள். Some scholars are saying, the 10 days actually means the 10 kings. But whatever it is, but it was not just 10 days. அது 10 நாட்கள் அல்ல, not calendar days. It was a period, a short period, about 300 years. The church was going through tribulation. The church was going through tribulation. But the key thing that we need to know is God knows that. God knows that. Our testing is temporary. நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த உபத்திரவங்கள், இந்த பாடுகள், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. ஏதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். நம்முடைய பாடுகள் நமக்கு தேவனை இன்னும் நாம் நெருங்கி சேர்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உன்னுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். சங்கீதம் 119 அந்த வசனம் வரும். Lord, it's good for me that I'm being, I'm put into trouble because of that I learn your statutes. இந்த கற்பனைகளை நான் அறிந்து கொள்கிறேன், இந்த பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். அதுதான் சங்கீதக்காரனுடைய அனுபவமாக இருந்தது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அவன் சொல்லல, ஆண்டவரே என்னோட உபத்திரவத்தை என்னிலிருந்து எடுத்து போடும் என்று சொல்லி அவன் சொல்லவில்லை. அது உபத்திரவம் எனக்கு தீமையை கொண்டு வந்தது என்று சொல்லி அவன் சொல்லவில்லை. அவன் சொன்னான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. விசுவாசிகள் ஒவ்வொருவருடைய அனுபவம் அதுவாக தான் இருக்கும். ஆண்டவர் சிலவிலே நம்மளை உபத்திரவங்கள் வழியாக அவர் கொண்டு சொல்கிறார் என்று சொன்னால் தேவன் நம்மை புடமிடுகிறார். God is refining us through the troubles, through the challenges that we sometimes face in our lives. It's not to discourage us, but to even build up more. நம்ம இன்னும் கர்த்தருக்குள்ளாய் வளரச் செய்யும்படியாக, இன்னும் கர்த்தரை நாம் நெருங்கி பிடிக்கும்படியாக செய்வதற்காக கர்த்தர் சில வேளைகளை நம்முடைய வாழ்க்கையில அவர் பாடுகளை அவர் அனுமதிக்கிறார், உபத்திரவங்களை அவர் அனுமதிக்கிறார். Because of the sufferings that we endure in Christ, we become co-inheritors of His glory. அவருடைய மகிமைக்கு நாம் உடன் சுதந்திரராக நாம் மாறுகிறோம். We become co-inheritors of His glory. In another verse, if you read 2 Timothy chapter 2 and verse number 12, he says, because of the sufferings that we endure for Christ, we become rulers. அவரோட கூட சேர்ந்து நாம் ஆளுகை செய்கிறோம். அவருக்குள் நாம் இன்னும் அதிகமாக நாம் கட்டப்படுகிறோம். We can boldly rejoice in Christ. There are so many verses I can keep saying about sufferings. But remember this, the key thing is God knows your sufferings. கர்த்தர் உங்கள் பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார், உங்கள் உபத்திரவத்தை அவர் அறிந்திருக்கிறார். நான் படப்போகிற பாடுகளை குறித்து நீ பயப்படாத. We don't know how long we can worship the Lord in this country freely. சுதந்திரமாய் நாம் தேவனை நாம் ஆராதிப்பது சில வேளைகளில் சாத்தியமில்லாமல் போகலாம் வருகிற நாட்களில். அது ஒரு உபத்திரவமாக இது காணப்படலாம். ஆனால் எப்படிப்பட்ட உபத்திரவமாக இருந்தாலும் நாம் கர்த்தருக்காக நாம் வைராக்கியமாய் நாம் நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த இடத்துல அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். Suffering for God's people is for a limited time. They were tested for 10 days, and suffering has a purpose. உபத்திரவம் அது ஒரு நோக்கத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிறதை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். கடைசியாக தேவன் நமக்கு என்ன சொல்கிறார்? ஃபர்ஸ்ட் he knows us. நம்முடைய உபத்திரவங்களை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய தரித்திரத்தை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செய்கிற தூஷணங்களை தேவன் அறிந்திருக்கிறார். He knows the slander, he knows
that we are poor, and we are, like he knows the tribulation, the deeds that we are doing, and then he encourages us. He says, like, be faithful unto death, and I will give you the crown of life. நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் தருவேன். கடைசியாக that's what he is rewarding us. அவர் நமக்கு தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார், நமக்கு பதிலளிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார், நமக்கு நன்மை செய்கிற ஒரு தேவனாக. he rewards us when we stand for him until death. மரண பரியந்தம் நாம் உண்மையா இருக்கும் பொழுது தேவன் நம்மை கனம் பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார், நம்மை கனப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம வாசிக்கலாம், அவர் ஜீவ கிரீடத்தை நமக்கு தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். It was, the city of Smyrna, it was also known for its sports. அது மிகவும் விளையாட்டுத் துறையில அது மிகவும் ஒரு பெரிய ஒரு பட்டணமாக அது காணப்பட்டது. அங்கே நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்துவாங்க. If you need to know about the story of Olympics and ancient Greek Olympics and things like that, like those cultures, they always gave very importance to sports. அங்கே விளையாட்டு போட்டிகளுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா all the winners, they will get a crown. அங்கே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் என்று சொல்லி அவங்களுக்கு கிரீடங்களை எல்லாம் அவங்க வைப்பாங்க, வெற்றி கிரீடங்களை அவங்க கொடுப்பாங்க. They will be given the crowns of victory, denoting that they were victory. But here the Lord says, everybody is going to get the crown of life. In that race only a few people wouldn't, whoever finishes first or second will get that crown. But the Lord says, everybody who finishes the race, everyone who runs and finishes victoriously, they will receive this crown, not just the first or second, but when we finish that race. மரண பரியந்தம் நாம் உண்மையுள்ளவர்களாய், கிறிஸ்துவுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு அந்த ஜீவ கிரீடத்தை தருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அதை தான் இந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம். மரண பரியந்தம் நீ உண்மையா இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடத்தை, the crown of life. Last week we saw, what did we see? எபேசு சபையை குறித்து சொல்லும் பொழுது என்ன பார்த்தோம்? ஜீவ விருட்சத்தை நான் புசிக்க கொடுப்பேன். I will give you the fruit of the living tree, the tree of life. And here he says, I will give you the crown of life. ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் கொடுப்பேன். And everyone who runs and finishes victoriously receives this crown from him. And what a great joy. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு மகிமையான ஒரு நேரம் அது. நம்ம எல்லாருடைய இருதயத்தின் வாஞ்சை அதுவாக தான் இருக்கணும். உலகத்தின் காரியங்கள் நம்மை உலகத்தோடு கூட அது ஒத்துப்போக செய்து உலகத்திலே நம்மளை அப்படியே அழுத்தி வைத்திருக்கோம். ஆனால் நம்முடைய நோக்கம் மேலானவைகளை நாம் நாடுகிறவர்களை நாம் காணப்படும். We must seek things that are above. And what's the second reward the Lord gives? It is the next verse number 11. 16வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த இரண்டாவது தேவன் நமக்கு என்ன செய்கிறார்னு சொன்னால், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. The one who conquers will not be hurt by the second death. By the second death. What does that mean? There is a first death for everyone. எல்லாருக்குமே முதலாவது ஒரு மரணம் உண்டு. When we finish our race on this earth, இந்த பூமியிலே நம்முடைய நாட்கள் முடிகிற பொழுது we go through that. Nobody can escape that. யாரும் அதை விதிவிலக்கு கிடையாது. Everybody goes through that. But we can escape the second death. அந்த இரண்டாவது மரணத்திற்கு அதற்கு விலகும்படியாக, அதற்கு தப்பும்படியாக அங்கே விசுவாசிகளுக்கு ஒரு காரியம் உண்டு. There is a hope for believers that they can escape. They can be spared of the second death. And what is the second death? If you read Revelation chapter 20 and verse number 14, வெளிப்படுத்தல் 20வது வசனம், அதிகாரம் 14வது வசனம், அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. அது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். Revelation chapter 20 and verse number 14. Then death and AIDS were thrown into the lake of fire, and this is the second death, the lake of fire. The lake of fire, that is the second death. And in the same chapter, Revelation chapter 20 and verse number 6, வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்தோம் சொன்னால் வசனம் சொல்லுது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். Blessed and holy is the one who shares in the first resurrection. Over such the second death has no power, but they will be priests of God and of Christ, and they will reign with him for 1000 years. So there's a first death, and everybody goes through that. But then the believers, they're spared the second death, because they have put their trust in God. They are the saints, because they are saints, and they will reign with Christ for 1000 years. And this is what the Lord has promised for the church.
சபைக்கு, சிமிர்னா சபைக்கு தேவன் அதைத்தான் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த இடத்துல நான் வாசிக்கிற அந்த 2 ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு 2ஆம் மரணத்தினால் அவன் சேதப்படுவதில்லை. Because they are going to rule with Christ forever and ever. And this is something that we must look forward to. The first death will definitely get us. முதலாவது மரணம் இது நமக்கு கண்டிப்பாக அது சம்பவிக்கும். ஏன்னா நம்மை நேசித்தவர்கள், நமக்கு பிரியமானவர்கள், அவர்கள் ஏற்கனவே அதன் வழியாக அவர்கள் கடந்து சென்றிருப்பார்கள். They have already gone through that. But the second one, it will have no power on us, on the church, because we have a great confidence in Christ. கிறிஸ்துவின் மேல் நமக்கு அந்த நம்பிக்கை உண்டு. நாம் முடிவு வரை மரண பரியந்தம் நாம் உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது, நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக நாம் வாழும் பொழுது, when we are conquerors, when we overcome the world, when we overcome the worldly things, definitely Christ will reward us. He will reward us. நம்மை தேவன் ஒரு கனம் பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிற ஜீவ கிரீடத்தை தருவதோடு மாத்திரமல்லாமல் இந்த 2ஆம் மரணத்தினால் சேதப்படுத்தாத அந்த காரியத்தின் தேவன் நமக்கு கட்டளையிடுவார். நம்ம யாவரும் வெளியில் நாம் எழுந்து நின்று தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த வேலையில் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கார். He knows our deeds. He knows the tribulation that we go through. He knows our poverty. He knows our slander. The people might shower upon us, talk about us. When you face rejection, when you face loss, when you face pressure at work or at home or on things like that, take comfort, because Jesus knows that. கிறிஸ்து அதை அறிந்திருக்கிறார். God knows that. I know your afflictions. We are never forsaken by Him. So that's a great comfort for us, that God knows us. And then He encourages us. Even in the worldly poverty, even in the worldly ways, we might be considered as poor, but God enriches us in a spiritual way, in a special way. The spiritual riches from above. It's much better than the earthly riches, the worldly riches. God, even there, God helps us. He encourages us. He enriches us. And He vindicates us. He firmly stands by our side. People might slander us. They may talk behind our back, saying unnecessary things about us, accusing us of various things. But God will stand for us, and He will vindicate us, and He will accompany us. We might go through sufferings, but God says, do not fear, do not fear. Sometimes we might be challenged in our lives for various things. அநேக சவால்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்கொண்டிருக்கோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எதை குறித்தும் பயப்படாதே. Fear not. Be faithful until death. மரண பரியந்தம் உண்மையாயிரு. இந்த ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். இந்த நாளிலும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Are we walking the right way before the Lord? கர்த்தருக்கு முன்பாக நாம் செம்மையான வழியிலே நாம் நடக்கிறோமா? மரண பரியந்தம் உண்மையாய் நாம் இருக்கிறோமா? அல்லது சில காரியங்களுக்காக அப்படியே உலகத்தோடு நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு ஒத்துக்கொண்டு நாம் போய்கொண்டு இருக்கிறோமா? To avoid trouble, we avoid slander. Are we adjusting with the world, doing what the world wants us to do or say or act? Stand firm, stand faithful until death. God will reward you. I don't know how many of you sent your children for Halloween. It's one of the things. It's up by now, like aligning with the worldly things. Understand what the scripture says about these things. Raise your children in the fear of the Lord. கர்த்தரை அறிகிற அறிவிலும் அவருக்கு பயப்படுகிற பயத்திலும் பிள்ளைகளை வளருங்க. நீங்களும் அதற்கு முன் மாதிரியே நீங்கள் வாழ முடியாது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவர் இப்பொழுது நாங்கள் எங்களை தாழ்த்துகிற தகப்பனே, ஆண்டவர் சிமிர்னா சபைக்கு ஆண்டவரே அவர்கள் சந்தித்த அந்த பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக ஆண்டவரை நீர் அவர்களுடைய கிரியைகளையும் அவர்கள் உபத்திரவங்களையும் அவர்கள் தரித்திரத்தையும் அவர்கள் மேல் சுமத்தப்பட்ட தூஷணங்களையும் நீர் அறிந்திருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ பயப்படாதே, மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன், 2ஆம் மரணத்தினால் சேதப்படுத்தாத அதிகாரத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களை உற்சாகப்படுத்தினீர் ராஜா. ஆண்டவரே அவிதமாக எங்கள் ஒவ்வொரு நீங்கள் உற்சாகப்படுத்தினோம். உமக்காக நாங்கள் வைராக்கியமாக எழுந்து பிரகாசிக்க நிற்க எங்களுக்கு ஒவ்வொருக்கும் நீங்கள் கிருபை செய்யறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, காத்து வழி நடத்துங்க. பிரேசு இன்ப நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.